தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களில் ஏராளமானோர் பெண்கள் எனவும் முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்பான அண்மை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த உயிரிழப்பு? உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் பகுதியில் இன்று நடைபெற்ற பாபா சத்சங்கம் ஆன்மீக விழாவில் பங்கேற்க சென்ற பொழுது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி சுமார் 107 பேர் தற்பொழுது வரை உயிரிழந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திடீரென ஏற்பட்ட அந்த கூட்டத்தால் அங்கிருந்தவர்கள் வெளியே செல்ல முடியாமல் திணறியதன் காரணமாக மூச்சுத் திணறலால் இவ்வளவு பேர் உயிரிழந்ததாக தற்போது அதிகாரப்பூர்வமாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இதில் அதிகமாக பெண்கள் தான் அதிகமாக மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக சுமார் 77 பேர் பெண்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் தற்போது காவல்துறை அதிகாரிகளும் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மீதமுள்ளவர்களை அதாவது மருத்துவமனையில் சேர்க்கும் பணியும் தற்பொழுது மாவட்ட நிர்வாகமானது துரிதப்படுத்தியுள்ளது. மேலும் இன்னும் எவ்வளவு பேருக்கு பாதிப்பானது ஏற்படுத்தியுள்ளது, அவர்களுக்கான அந்த மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட அனைத்தையுமே தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையானது செய்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் தற்பொழுது தலைமை செயலரோடு ஒரு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அந்த சம்பவ இடத்திற்கு நேரடியாகவே சென்று அவர் பார்வையிட உள்ளார் என்ற ஒரு தகவலையும் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அரசாங்கமானது முதற்கட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளது. தற்பொழுது வரை இன்று காலை முதல் அந்த சத்சங்கத்தினுடைய ஆன்மீக சொற்பொழிவு விழாவானது நடைபெற்று வந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட அந்த ஒரு கூட்ட நெரிசல் தான் இதற்கு காரணம் எனவும் முதற்கட்டமான ஒரு அறிக்கையை தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் உரிய விசாரணை என்பது தொடங்கியிருப்பதாகவும் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, முதற்கட்டமா என்ன காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கா? இவ்வளவு பேர் அந்த இடத்துல கூட்ட நெரிசல் அப்படின்னா அவ்வளவு பேரையும் அந்த அரங்கிலோ அல்லது அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திலோ அகாமடேட் பண்றதுக்கான வசதிகள் இருந்ததா? ஏன் திடீரென இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டது? எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான கூட்டம் வந்ததே இந்த ஒரு விபத்திற்கு காரணம் என்ற ஒரு முதற்கட்ட தகவலை காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 60 முதல் 90 பேர் வரை மட்டுமே இருக்கக்கூடிய இடத்தில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கு கூடியது ஒரு காரணமாக இருக்கலாம் எனும் அவர்கள் செல்வதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த பகுதி வழிப்பகுதி என்பது மிக ஒரு குறுகலான ஒரு பகுதியாக இருந்துள்ளது. அந்த குறுகலான வழிப்பகுதியாகவே அதிக அளவிலான மக்கள் செல்ல செல்ல ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக இந்த ஒரு ஸ்டாம்பர் என்பது அங்கு ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்போது காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் குழந்தைகளும் இந்த ஒரு சம்பவத்தில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு அங்கிருக்கும் அந்த கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அருகேதான் இந்த ஒரு இருந்தவர்களுடைய அந்த உடல்களானது வைக்கப்பட்டு அவர்களுடைய உடல்களை அடையாளம் காணும் முயற்சியில் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகமானது ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.